கண்ணாடியில உங்க முகத்த பாக்கும்போது, ஒரு நிமிஷம் நீங்க பாக்குறது உண்மையா? இல்ல வெறும் பிம்பமான்னு யோசிச்சிருக்கீங்களா? ம். இது நெறைய பேர் யோசிக்காத ஒரு விஷயம் தான். ஆமா. இன்னைக்கு நம்ம தேடல்ல பகவத்கீதையில இருக்கிற ஒரு முக்கியமான விஷயத்த, அதாவது சுலோகம் 13.2னால ரொம்ப ஆழமா அலசப் போறோம். நம்ம நோக்கம் என்னன்னா, அன்றாட வாழ்க்கையில வர குழப்பங்கள் எல்லாம் தவிர்த்துட்டு, எப்படி முக்தி அடைஞ்சு சுதந்திரமா வாழ்றது அப்படிங்கறத பத்தி தான். கண்டிப்பா. இத கவனிப்பவர் யார் அப்படிங்கிற ஒரு ஒற்றை கேள்விய வச்சு பார்க்க போறோம். இந்த கவனிப்பவர் யார்? அதாவது அந்த அப்சர்வர் அப்படிங்கிற கேள்வி நேரா நம்மள பத்தினது தான். இதுல முக்கியமா 3 மாறுபட்ட கோணங்கள் இருக்கு. 3 கோணங்களா? அது என்னென்ன? இப்போ எந்த ஒரு சூழ்நிலையும் இல்லாம, ஒரு பின்னணியும் இல்லாதப்போ இருக்கிற அந்த தூய்மையான சாட்சி தான் பிரம்மன். ஓகே. அதுவே இந்த உலக படைப்பு அத நிர்வகிக்கிறது அப்படிங்கிற பின்னணியில பார்க்கும்போது அது கடவுளாகுது. அப்போ 3வது கோணம் நாம தான். கரெக்ட். ஒரு குறிப்பிட்ட உடல், அப்புறம் மனம், இந்த பின்னணியோட சுருக்கி பார்க்கும்போது அதுவே நான் அல்லது தனி மனிதன் அப்படின்னு ஆகுது. இத கேட்கும்போது எனக்கு ஒரு ஹோட்டல் முதலாளி உதாரணம் தான் ஞாபகத்துக்கு வருது. அதாவது இப்போ ஒரு பெரிய ஹோட்டல் முதலாளி இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ம். சொல்லுங்க. அவர் அந்த ஹோட்டல்ல நிர்வகிச்சு, அங்க விதிகள் எல்லாம் உருவாக்கி, மொத்த கட்டுப்பாட்டையும் வச்சிருந்தா அது கடவுள் நிலை. ஆ. அதே முதலாளி எந்த அதிகாரமும் இல்லாம ஒரு சாதாரண வாடிக்கையாளரா உட்கார்ந்து சாப்பிட்டா, அது நான் அப்படிங்கிற தனிமனித நிலை. ரொம்ப சரியான உதாரணம். அப்போ பிரம்மன் நிலை எப்படி இருக்கும்? அதாவது எந்த ஒரு ஹோட்டல் பின்னணியும் இல்லாம, காசு கூட இல்லாம அவர் ரோட்ல தனித்து நின்னா, அவர் எந்த அடையாளமும் இல்லாத ஒரு மனிதர். அதுதான் பிரம்மன் நிலை. சரியா? எக்ஸாக்ட்லி. அந்த ஹோட்டலை ஆள்றதுக்கும் வாடிக்கையாளரா இருக்கிறதுக்கும் அடிப்படை பின்னணி ஒண்ணுதான், அந்த ஹோட்டல். ஆனா பிரம்மன் அப்படிங்கிறவர் எந்த பின்னணியும் இல்லாத ஒரு தூய்மையான சாட்சி. புரியுது. அவர் எதையும் கட்டுப்படுத்துறதும் இல்ல, எதற்கும் கட்டுப்படுறதும் இல்ல. வெறுமனே இருக்காரு. இங்க தான் எனக்கு ஒரு சின்ன முரண்பாடு தோணுது. இப்போ எனக்கு பசிக்குதுன்னா, பசி எனக்கு தானே தெரியுது. எனக்கு வலிச்சா நான் தானே அழுவுறேன். ஆமா, நியாயமான கேள்வி. அப்படி இருக்கப்போ, நான் எப்படி வெறும் சாட்சியா மட்டும் இருக்க முடியும்? ஒரே நபர் எப்படி இந்த மாறுபட்ட பாத்திரங்களையே ஏத்துக்க முடியும்? அங்கதான் நீங்க மாயை அப்படிங்கிற தத்துவத்தை புரிஞ்சுக்கணும். உண்மையாவே கவனிக்கிறவர் அந்த பிரம்மன் மட்டுமே. இந்த கடவுள் அப்புறம் தனி மனிதன் அப்படிங்கிற ரெண்டுமே மாயைகள் தான். மாயைனா, இது எப்படி வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இப்போ ஒரு தெளிவான படிகக்கல்ல கற்பனை பண்ணிக்கோங்க. அதுக்கு எந்த நிறமும் கிடையாது. ஆனா, அதுக்கு பின்னாடி ஒரு சிவப்பு துணிய வச்சா, அந்த கல்லே சிவப்பா மாறிட்ட மாதிரி தோணும் தானே? ஆமா, பாக்க அப்படிதான் இருக்கும். அதே மாதிரி தான். எந்த அடையாளமும் இல்லாத பிரம்மன், நம்ம உடல், மனம் அப்படிங்கிற பின்னணியோட சேரும்போது, நான் கஷ்டப்படுறேன், நான் பசியோட இருக்கேன் அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிடுறாரு. ஓஹோ! அப்போ இது ஒரு டிவி திரை மாதிரி எடுத்துக்கலாமா? டிவி திரையா? எப்படி சொல்றீங்க? அதாவது, திரையில ஓடுற படத்துல பெரிய கலவரம் நடக்கலாம், இல்ல தீப்பிடிச்சு எரியலாம். ஆனா அந்த நெருப்பு டிவி திரைய சுடுறதில்ல. திரை வெறும் சாட்சியா மட்டுமே இருந்து அத அனுமதிக்குது. வாவ்! மிகச் சரியான ஒப்பீடு. இதையே குழி மற்றும் குவி ஆடிகள், அதாவது கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ் மிரர்ஸ், முன்னாடி நின்னு பாக்குற மாதிரி கூட சொல்லலாம். ஒரு கண்ணாடி என்ன பெருசா காட்டும், இன்னொன்னு சின்னதா காட்டும். ரெண்டுமே என் பிம்பங்கள் தான். ஆனா ரெண்டுமே நான் இல்ல. மாயை. ஆமா. அந்த டிவி திரை உவமை இதுக்கு ரொம்ப கச்சிதமா பொருந்தும். ஏன்னா, திரைக்கு அது நெருப்பா இல்ல குளிர்ந்த நீரான்னு தெரியாது தானே? கரெக்ட். ஆனா, நீங்க உங்கள வெறும் திரை அப்படிங்கிறத மறந்துட்டு, அந்த படத்தோட ஒன்றி போயிடுறதால தான் உங்களுக்கு பயமும் வலியும் வருது. இததான் ஸ்லோகம் 13.24 ரொம்ப தெளிவா விளக்குது. ஓ! அப்ப அந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருது? இயற்கை அப்படிங்கிறது சத்வம், ரஜஸ், தமஸ் அப்படிங்கிற 3 குணங்களால ஆனது. இந்த 3 குணங்களும் தான் உங்க மனசுலயும் உடம்புலயும் மாறி மாறி செயல்பட்டு உலகத்தையே ஆட்டி படைக்குது. ஆஹா! இப்ப புரியுது. அப்போ அந்த 3 குணங்களும் சேர்ந்து தான் டிவில ஓடுற இந்த வாழ்க்கை அப்படிங்கிற திரைப்படத்தை இயக்குது. ஆமா, 100க்கு 100 உண்மை. நான் வெறும் திரை அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டா அந்த படத்தோட சோகம் என்ன பாதிக்காது. அதுதான் இந்த ஸ்லோகம் சொல்ற முக்தியா? நான் கூட முக்தினா இறந்த பின்னாடி நடக்கிற ஏதோ ஒண்ணுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுதான் இங்க பலருக்கும் இருக்கிற மிகப்பெரிய தவறான புரிதல். முக்திக்கு மதம், மொழி அப்படி எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது. முக்திங்கிறது இறந்த பின்னாடி வானத்துல நடக்கிறதும் கிடையாது. அப்படியா? அப்ப உண்மையான முக்தினா என்ன? இயற்கையோட இந்த 3 குணங்கள் தான் உங்க கோவம், ஆசை, மன அழுத்தம் எல்லாத்தையும் உருவாக்குதுன்னு புரிஞ்சுகிட்டு, இதிலிருந்து விலகி ஒரு சாட்சியா எல்லாத்தையும் பார்க்கிறது தான் உண்மையான முக்தி. வாவ்! அப்போ இந்த பிறவியிலேயே இப்பவே சந்தோஷமா வாழ்றது தான் முக்தி.
ஆமா, அதுதான் ஜாய்ஃபுல் லிவிங். இத உணர்ந்துட்டா அவங்க மறுபடியும் மாயையான பிரச்சனைகள்ல சிக்க மாட்டாங்க. அப்படிங்கறது தான் இந்த ஸ்லோகம் ரொம்ப ஆழமா பதிவு செய்யுது. ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஆக ஸ்லோகம் 13.24 படி உலக இயக்குற குணங்கள நம்ம வெறும் சாட்சியா பார்க்க கத்துக்கணும். கண்டிப்பா. அதுதான் வாழ்க்கைய அமைதியா மாத்தும். இத வச்சு கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு கேள்விய முன்வைக்கிறேன். நாளைக்கு காலையில நீங்க எழுந்திருக்கும் போது உங்கள சுத்தி நடக்கிற அன்றாட பிரச்சனைகளை, அலுவலக அழுத்தங்களை, உங்கள கொஞ்சம் கூட பாதிக்காத ஒரு டிவி திரையில ஓடுற படமா உங்களால பார்க்க முடிஞ்சா, நாளை உங்க வாழ்க்கை எவ்வளவு சுதந்திரமானதா, அழுத்தங்கள் இல்லாததா மாறும்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.